வணக்கங்க. ரொம்ப நாளாக நான் ரயில்வேஸை பற்றி பேசலை. சரி, ரீசெண்டாக வயரில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். அதை வச்சு உங்கள்கிட்ட என்ன நடக்கிறதுங்கிறத பற்றி பேசலான்னு நினச்சேன். ரயில்வேஸில் டோட்டலாக 23,000 ட்ரெயின் ஓட்டுறாங்க ஒரு நாளைக்கு. 14,000 பேசஞ்சர் ட்ரெயினும் 9,000 குட்ஸ் ட்ரெயினும் போகுது. ஒரு நாளைக்கு 2,40,00,000 பேர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இதுதான் நம்மளோட பேக் போன். ரயில்வேஸில் மட்டும் 4,86,000 ஹெக்டேர் லேண்ட் இருக்குது. ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, கோச் ஃபேக்ட்ரிஸு, மியூசியம் இது எல்லாமே நடத்துகிறாங்க. கீன்சியன் மல்டிப்ளையரில் இவங்க பண்ணுற மாதிரி யாரும் பண்ண முடியாது. அப்படின்னா ₹1 போட்டிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்னு. எக்கானமியில் ₹1 நீங்கள் ரயில்வேஸில் செலவழிச்சிங்கன்னா ₹5 ரிட்டர்ன் வரும். அவ்வளோ தூரம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டேஷனில் வந்தீங்கன்னா அங்கே எதாவது வாங்கி சாப்பிடுவீங்க, தண்ணி பாட்டில் வாங்குவீங்க, அது மாதிரி ஓடிட்டே இருக்கும். ரயில்வே மட்டும் ஒரு வருஷத்துக்கு 30,000 40,000 பேரை வருஷம் வேலைக்கு ஆள் சேர்ப்பாங்க. பட் இதை இப்போ டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் ரயில்வே சேஃப்டி ஸ்டாஃபே போஸ்ட் நிறைய காலியாக இருக்குது. ஓவராலாக ரயில்வேயில் மட்டும் 3 லட்சம் பதவிகள் காலியாக இருக்குது. அரசாங்கம் நினச்சா ஒரே பேனாவில் கையெழுத்து போட்டு 3 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும். இந்த விவேக் திப்ராய்னு இப்போ ரீசெண்டாக இருந்தார். அவர் ஒரு கமிட்டி போட்டு 2014 என்ன சொன்னார்னா, இந்த அரசாங்கம் பவருக்கு வந்தோடனே ரயில்வே பட்ஜெட்டை யூனியன் பட்ஜெட்டோட மர்ஜ் பண்ணிடுங்கன்னார். 2016 அப்புறம் இதை பண்ணிட்டாங்க. 92 வருஷம் கழிச்சு. அதனால் ரயில்வே பட்ஜெட்டில் டீட்டெயில்டாக என்ன பண்ணுறாங்கங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா இது ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ப்ரைவேட்டைசேஷன் பண்ணி ப்ரைவேட் ட்ரெயின்லாம் ஓட்டலான்னு சொன்னாங்க. இந்த நேஷ்னல் மானிட்டைசேஷன் பிளானில் என்ன சொன்னாங்கன்னா, 150 ட்ரெயின் வித் ஏசி ஒன்லி சர்வீசஸை ப்ரைவேட் ஆள்கிட்ட கொடுக்கலாம், ரயில்வே மேனுஃபேக்சர் பண்ணலான்னு. இப்போ அதில் இந்த தலைவருக்கு பிடிச்ச குரூப்பு ஏ குரூப்பில் 300 கோடி ப்ரைவேட் ரயில் நெட்வொர்க்கு அலோவ் பண்ணிட்டாங்க. அவர் குட்ஸ் அவர் போர்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணாங்க, லக்னோ டு நியூ டெல்லி ட்ரெயினை ப்ரைவேட்டில் போட்டாங்க. ஏன்னா அதான் ஹையஸ்ட்டு ஃபேர்ஸ் இருக்குது. நார்மலாக இது மாதிரி ப்ரைவேட் ட்ரெயின் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ரீஃபண்டுக்கெல்லாம் டிலே ஆனால் ரீஃபண்ட் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதே கிடையாது. அதுக்குள்ளே கலெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதனால டிலேக்கு ரீஃபண்டே கேன்சல் பண்ணிட்டாங்க. பப்ளிக்கு இன்னும் கடுப்பு தான் ஏறி இருக்குது. இதில் இப்போ சேஃப்டி கன்சர்ன் வேறு ஏறிடுச்சு. போன வருஷத்துலேயே 40 ஆக்சிடெண்ட் நடக்குது. 2019 40 பெரிய ஆக்சிடெண்ட் நடக்கிறது. 2,60,000 பேர் ரயில்வே ஆக்சிடெண்ட்னால இறந்துருக்காங்க போன 10 வருஷத்தில். பாலும் தேனுமா ஓடுற ஆட்சியில் ரயில்வே ஆக்சிடெண்ட் மட்டும் 2,60,000 உயிரை எடுத்துருக்குது. இதுக்கப்புறம் என்ன நம்மகிட்ட பிரியம் காட்டினாங்க, சேஃப்டி போட்டிருக்கிறோம், ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம்மு, இது இந்தியாவில் தனியாக டெலிவர் ஆகிடுச்சு, அப்படி இப்படின்னாங்க. நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 70,000 கிலோமீட்டர் இருக்குது. அதில் வெறும் 2% மட்டும்தான் இந்த கவச்சை போட்டிருக்காங்க. ஆனால் கான்ட்ராக்டர் 2018-19 கொடுத்துட்டாங்க. போன பட்ஜெட்டில் ₹468 கவச் மேனுஃபேக்சரிங்க்கு பலாசோர்னு மொரிசராவில் இருக்கிற ஊருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது 2019 லான்ச் ஆனது. 2022 வரைக்கும் அதை எடுக்கவே இல்லை. மேன் பவரில் அவங்கள்ட்ட ஸ்டாஃபே கிடையாது. அதுக்கப்புறம் வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதே கிடையாது. இதனால் பெரிய சேஃப்டி ரிஸ்க்கு இன்னும் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ரயில்வேயில் ஒரு டிப்ரிசியேஷன் ஃபண்டு இருக்கும், அசட் டிப்ரிசியேஷனாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ரிப்பேரிங் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டே வித் கரண்ட் காஸ்ட்டு 94,000 கோடி வேணும் 2022 சிஏஜி ரிப்போர்ட்டு படி. ஸோ நேஷ்னல் ரயில் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு 2016 கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. ஆனால் அந்த பணத்தை இருக்கிற ரயில்வே ஸ்டேட்டட் ஃபண்டை எடுத்து காலை மசேஜ் பண்ணுறவங்க, ரூமை போடுறதுக்கு, அப்புறம் ஃபர்னிச்சர் கட்டுறதுக்கு, சம்பளம் போனஸ் கொடுக்கறதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2021-24 12,80,00,000 வெயிட்லிஸ்ட் டிக்கெட் கேன்சல் ஆகிருக்கு. இதனால் 1,229.90 கோடி ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூவாக வந்திருக்கு.
அதே மாதிரி 50 கன்செஷன் சீனியர் சிட்டிசன்ஸு, ஜேர்னலிஸ்ட்டு இது மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஸ்பெஷல் கொடுத்துருந்ததை கட் பண்ணி விட்டாங்க. இது ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை, அதனால் இவங்கெல்லாம் காசு கொடுக்க முடியும், அதனால் ப்ராஃபிட்டபிலிட்டி வித் பெனிஃபிட்ஸோடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே சமயத்தில் கவர்மெண்ட் உதான் ஸ்கீமில் கான்சென்ட்ரேட் பண்ணி சின்ன சின்ன ஊர் எங்கெல்லாம் ஏர்போர்ட் இருக்கோ அங்கே பிளெயின் விடுறதுக்கும் பிளான் போடுறாங்க. இந்த உதான் ஸ்கீமில் அதானிக்கு 25 ஏர்போர்ட்டு கொடுத்துட்றதா 2025 கூட வச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ 136 ட்ரெயின் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வந்தே பாரத். ஆனால் இந்த வந்தே பாரத்தில் காமன் மேனால் போக முடியும்னா போக முடியாது. ஏன்னா இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்கு டிக்கெட் 1500 ரூபா. 1500 கொடுத்து எவ்வளோ பேர் டிக்கெட் போட போகிறான்? கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஏர் ட்ராவலுக்கு மாறிக்கங்கிறாங்க. ஏர் ட்ராவலில் உதான் ஸ்கீம் படி, திட்டம் படி நம்பர் ஆஃப் ஏர்போர்ட்ஸை 2024 160 ஏர்போர்ட்டும். அதனால் அதானிக்கு ஒரு 25 ஏர்போர்ட்டை இவங்க அக்காட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதனால் இப்போ நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, இந்த ஏர்போர்ட் பண்ணுறச்ச லோக்கல் இந்தியன் ஃபியூலை வச்சு பண்ண முடியாதே தவிர இம்போர்ட்டட் ஏவியேஷன் ஃபியூல், தட் இஸ் வெளிநாட்டிலேன்னு வர ஏவியேஷன் ஃபியூலை நம்பி தான் பிளெயினுக்கே பெட்ரோல் போட முடியும். 80% குறைஞ்சிருக்கு. அதனால் இந்தியாவோட சஸ்டெயினபிலிட்டி கோலில் இது கம்ப்ளீட்டாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ரயில்வேஸுங்கிறது பப்ளிக் வெல்ஃபேர். வந்தே பாரத் மக்களை யூஸ் பண்ணாது. அதனால் வல்னரபிள் குரூப்ஸ், இப்போ நான் 2 பேர் சொன்னேன், வயசானவங்களுக்கும் ஜேர்னலிஸ்ட்க்கும் இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஸோ இது என்னென்னா, இது ஓவராலாக இதையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணி ஃபுல் பணத்தை வெளியூர்காரங்க எடுத்துன்னு போகிறதுக்காக திட்டம் தீட்டப்பட்டு இருக்குது. இதை நம்ம தடுத்து நிறுத்தலைன்னா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். ரயில்வேஸுங்கிறது பல ஊர்லேருந்து ஆட்களை இங்கே கொண்டு வருது. நம்ம ட்ரேடரு வேலூர்லேருந்து, ராணிப்பேட்டிலேருந்து தினம் இங்கே வர்றாருன்னா இது மாதிரி ட்ரெயின் சர்வீஸ்னால தான் இருந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு இங்கே வர முடியுது. நன்றி, வணக்கம். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.